ربك الذي خلق الإنسان من علق ஈமானும் வெக்கமும் ஒன்றோடொன்று இணைந்தவை பின்னி பிணைந்தவை ஒன்றில்லாத இடத்தில் அடுத்தது இருக்காது. ஈமான் இல்லாத இடத்துல வெக்கம் இருக்காது, வெக்கம் இல்லாத இடத்துல ஈமான் இருக்காது. குழந்தையிடம் ஈமான்ல இருக்கிற பலவீனம் தான் வெக்கங்கெட்ட உடைக்கு, வெக்கங்கெட்ட போக்குக்கு, வெக்கங்கெட்ட பார்வைக்கு காரணம். ஒரு குழந்தை தனது தந்தையை பார்த்து, தந்தையே நான் இந்த ஒரு சினிமா படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் வைத்துக் கொள்வோம். சினிமா படம் என்பது இன்று பொதுவாக ஆபாசமும் விரசமும் வன்முறையும் கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற நிலையிலும் ஒரு குழந்தை இல்லை நான் இந்த சினிமா படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையில் உள்ள கோளாறு அல்ல. அந்த குழந்தை எல்லா குழந்தைகளையும் போல அதனை ஆசிக்கிறது, எதிர்பார்க்கிறது. குழந்தையில் எந்த கோளாறும் இல்லை. குழந்தைக்கு கொடுத்த ஈமானிய பயிற்சியில் உள்ள கோளாறு. ஈமான் சரியாக கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தை இயல்பாகவே நாம் மிரட்டி படம் பார்க்க, சினிமா படம் பார்க்க, வெக்கம் கட்ட படம் பார்க்க, ஒழுக்கம் கட்ட படம் பார்க்க, நீ ஏண்ட பிள்ளையா நீ இப்படி யோசிக்கிறாய். பாஞ்சு பிள்ளை பிள்ளை கொண்டு விளங்காது என்ன சொல்றாரு, ஏன் கோவப்படுறாரு, எல்லாரும் பாக்குறாங்க தானே, இல்ல என்ன பிரச்சனை இருக்குது, இதானே உலகம், இதானே எக்ஸெப்டட் நோம், இதானே இன்றைய பண்பாடு நாகரிகம், ஏன் பார்க்க கூடாது, விளங்காது. குழந்தைக்கு கடுமையான கோபம் வரும். புல்லாத மார்க்கமா இருக்குது இது, என்ன மார்க்கம், மனிதத்தனம் இல்லாத மார்க்கம், மனித உணர்வுகளை மதிக்காத மார்க்கம், மனிதன் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாத மார்க்கம். என்ன மார்க்கம் இது, ஒரு அநாகரிகமான மார்க்கமே, ஒரு காட்டுமிராண்டித்தனமான மார்க்கமே, நாகரிகம் இல்லாத ஒரு மார்க்கமே, பண்பாடு கட்ட ஒரு மார்க்கமே, மனிதனுடைய உணர்ச்சிகளை கொள்கிற ஒரு மார்க்கமாக வல்ல இருக்கு சிந்தித்தால் அது பிழையானதல்ல, பிழையானது அல்ல. ஏனென்றால் அடிப்படை ஈமான் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் ஈமானின் ஒளியின் வெளிச்சத்தில் அந்த குழந்தை பார்க்க ஆரம்பித்து விடும். அதற்கு தெரியும் எது கூடும் எது கூடாது, இயல்பாக மாறிவிடும். இது ஆபாசம், இது விரசம், இது வெட்கக்கேடு. மனிதன் என்பவன் உயர்ந்தவன், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது என்ற உணர்வு வந்துவிடும். அதனால் அந்த பிள்ளை செயற்பட ஆரம்பித்து விடும். எனவே சகோதரர்களே சகோதரிகளே, எந்த மோரல் எடுகேஷனும் சரிவராது தீன் இல்லாமல், ஈமான் இல்லாமல், அடிப்படை இறையச்சம் இல்லாமல். உங்களது குழந்தைகளுக்கு அதனை கொடுங்கள். இது நான் சொல்கிற கருத்தல்ல, உலக புகழ் பெற்ற தத்துவ மேதைகள், மனோ தத்துவ அறிஞர்கள், மைண்ட் சயின்ஸ் சார்ந்தவர்கள், பிலோசபர் சொல்கிற கருத்து. உலக புகழ் பெற்ற ஒரு தத்துவ மேதை காண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், அடிப்படையான மத நம்பிக்கைகள் இல்லாமல் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது. அடிப்படையான ஆன்மீக நம்பிக்கைகள் இல்லாத இடத்தில் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது. அது போலியானதாக பொய்யானதாக இருக்கும். இன்று பண்பாடு என்பது அப்படித்தான், அடக்கம் என்பது அப்படித்தான், ஒழுக்கம் என்பது அப்படித்தான். அந்த நிலையைத்தான் நான் இன்று பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளிலே ஆபாசமான காட்சிகள், விரசமான காட்சிகள் சர்வ சாதாரணமாக காட்டப்படுகின்றன. பெற்றோர், பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் எந்த வெக்கமோ கூச்சமோ இல்லாமல் பார்க்கிறார்கள். யாராவது ஒருவருக்கு மாத்திரம் இது ஒரு பிரச்சனையாக அமைகிறது. அவர் துள்ளுகிறார், ஆத்திரப்படுகிறார், ஆவேசப்படுகிறார், என்ன நடக்கிறது என்றார். அடுத்தவர்களுக்கோ இது சர்வ சாதாரண விஷயம். எங்க இருக்கிற கோளாறு, ஈமான் உள்ள கோளாறு. சரியான ஈமான் கொடுக்கப்படும் என்றிருந்தால் இத்தகைய ஒழுக்கக்கேடான, வெட்கக்கேடான, தரக்குறைவான, அநாகரிகமான செயல்கள் நடக்காது. இயல்பாகவே அவற்றை தவிர்ப்பவர்களாக எமது குழந்தைகள் மாறிவிடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எமது குழந்தைகளிலே உண்மை பேசுகிற பண்பை, நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொள்கிற பண்பை, அடுத்தவருக்காக அர்ப்பணிக்கிற பண்பை, கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவக்கூடிய பண்பை, மூத்தவர்களை மதிக்கிற பண்பை, விருந்தாளிகளை கௌரவிக்கிற பண்பை, அண்டை அயலவர்களோடு சுமூகமாக நடக்கிற பண்பை வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எமது ஆரம்ப கால குழந்தைகளை பாருங்கள், பெற்றோரை பாருங்கள். வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஒரு தாயும் மகளும் ஏழைகள். அவரிடம் இருந்த ஓரிரண்டு மாடுகளிலே பால் கறந்து அந்த பாலை விற்று வாழ்ந்து வந்தவர்கள். கறக்கிற பால் போதாது, வருமானம் போதாது. ஒரு நாள் தாய் சொல்கிறாள் மகளை பார்த்து, மகளே, கறக்கப்படும் பால் போதாமல் இருக்கிறது, அதனால் வருமானம் குறைவாக இருக்கிறது, பாலிலே கொஞ்சம் நீரை ஊற்றி விடுவோமே என்று சொல்கிறார்.
அப்போது மகள் சொல்கிறார், தாயே, ஹலீஃபாவுடைய கட்டளை பாலிலே நீர் கலக்க கூடாது என்பது. அப்படி இருக்கிற போது நீர் கலப்பது முறை அல்லவே என்று சொன்ன போது தாய் சொல்கிறாள், மகளே, ஹலீஃபா என்ன நாம் நீர் கலப்பதை பார்த்து கொண்டா இருக்கிறார், கலக்க வேண்டியது தானே என்று சொல்கிறார். அதற்கு மகள் சொல்கிறார், இன்கான அமீருல் முஃமினீன் லா யரானா ஃபரப்பு அமீரில் முஃமினீன் யரானா. ஹலீஃபா அமீருல் முஃமினீன் எங்களை பார்க்காத போதும் அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே தாயே, எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? எத்தகைய ஈமானிய உள்ளம்! இந்த உணர்வு, இந்த நம்பிக்கை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து விட்டால் ஒழுக்கத்துக்கான உத்தரவாதம், கற்புக்கான உத்தரவாதம், பண்பாட்டுக்கான உத்தரவாதம் 100% உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, வேறு எந்த மோரல் எஜுகேஷனும் தேவையில்லை. என்னை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், எனது ஒவ்வொரு நடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அசைவையும் ஆட்டத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான், ரஹமத்துடைய மலக்குகள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு இருந்தால் எந்த நிலையிலும் ஒரு குழந்தை பண்பாடான குழந்தையாக இருக்கும். ஒழுக்கம் கெட்ட செயல்கள் ஈடுபடாது, பொய் சொல்லாது, புறம் பேசாது, கோல் சொல்லாது, துரோகம் செய்யாது, மோசடி செய்யாது, ஏமாற்றாது. இது விதைக்கப்பட வேண்டும். இந்த ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் விதைக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, 21ஆம் நூற்றாண்டில் மிலேனியத்தில் இருக்கிறோம். என்ன பண்பாடு வளர்ந்திருக்கிறது? எல்லாம் மோசடி, போலித்தனம், பகட்டு. எந்த அளவுக்கு என்றால் ஹேண்ட்போனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, என்ன செய்கிறோம்? 21ஆம் நூற்றாண்டு நாகரிகமான மனிதர்கள், மிக பண்பாடான மனிதர்கள், சரியான கல்ச்சர், சிவிலைஸ்ட். ஹஜரத் பார பார்த்து சொல்லி, ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க? மெதுவா பேச வேண்டியதானே. இது எவ்வளவு பண்பாடான உலகம். அவங்க சத்தம் போடுறது மாத்திரம்தான் பண்பாடு கட்டதா இருக்குது. இவங்களுக்கு வேற ஒரு கோலை கூட எவ்வளவு முனாஃபிக்தனமா ஹேண்டில் பண்றாங்க. பாக்குறது யாருட நம்பர்னு சொல்லி, ஓ அன்வான்ட் கோல்னு சொன்னா என்ன செய்யறது? ஆஃப் பண்ணி விடுறது, இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு ரிப்ளை பண்ண சொல்றது. நமக்கு கிடைத்திருக்கிற இதெல்லாம் ஏமாத்துக்கும் மோசடிக்கும் தான் துணை போகிற நிலையை நாங்க பார்க்கிறோம். எங்கேயும் பண்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, வெறும் நிஃபா, ஹிப்போக்ரசி தான் என்று உலகத்தில் அரசோச்சி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய ஒரு காட்டரபி பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எவ்வளவு பண்பாட்டின் சிகரமாக இருந்தான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நாட்டு மக்களுடைய நிலைமைகளை அறிவதற்காக மாறுவேடம் பூண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்திலே ஒரு இடையன் ஆடு மேய்ப்பவனை பார்க்கிறார்கள். இவனுடைய ஈமானை, இவனுடைய நம்பிக்கை, இவனது நாணயத்தை, நேர்மையை பரிசித்து பார்ப்பதற்காக 7ஆம் நூற்றாண்டு மனிதன். நாங்களெல்லாம் 21ஆம் நூற்றாண்டு மனிதர்கள், மிக நாகரிகமான மனிதர்கள். 7ஆம் நூற்றாண்டு காட்டரபி அந்த பையனை அணுகி, அந்த இடையனை அணுகி கேட்கிறார்கள், தம்பி, இந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை எனக்கு வித்துரு, நான் அதுக்கு ஒரு காசைய தொகையை தந்துடுறேன். அவன் சொல்றான், இது என்னுடைய ஆடல்ல, நான் ஒரு அடிமை, இது என்னுடைய எஜமானுக்கு சொந்தமான ஆடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தம்பி, ஆட்டை எனக்கு வித்துரு. எஜமான் கேட்டா போன ஐஸ் பிடித்து சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்றது தானே என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடையன் 7ஆம் நூற்றாண்டு பட்டிக்காட்டு மனிதன், பாலைவனத்தை சேர்ந்த அந்த இடையன், எமது பார்வையில் அநாகரிகமானவன், பண்பாடு கட்டவன், எழுத்தறிவில்லாதவன், கம்ப்யூட்டர் தெரியாதவன். லிட்ரசி என்றால் கம்ப்யூட்டர் லிட்ரசி, எஜுகேஷன் என்றால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இது ஒன்றுமே அவனுக்கு இல்லை. அவன் சொன்னான், எனது ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று நான் எனது எஜமானிடம் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னான், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கிருக்கிறான்? அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று அவன் கேட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். உடனடியாக அந்த அடிமையை அவனுக்குரிய தொகையை கொடுத்து வாங்கி விடுதலை செய்தார்கள். நீ இன்று முதல் சுதந்திரமான மனிதன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ உலகத்தில் பேசிய இந்த ஒரு வார்த்தை, ஐன் அல்லாஹ், எனது எஜமானன் இங்கு இல்லை,
ஆனால் அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவன் எங்கே என்று நீ கேட்ட அந்த வார்த்தை இந்த உலகத்திலே உன்னை காப்பாற்றி இருக்கிறது. நீ அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாய். இதே வார்த்தை உன்னை நிலையா நிரந்தரமான அந்த மறுமையிலும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன். உலகத்தில் நீ விடுதலையாவதற்கு காரணமாக அமைந்த இந்த ஒரு வார்த்தை மறுமையிலும் நீ சுவனம் செல்வதற்கு, நரக விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்.